எங்கே பார்த்தாலும் கஞ்சாங்க. இது போலீஸ் இருக்கா ஒரு நாட்டில்? போலீஸ் துறைன்னு ஒன்று இருக்கா? எங்கே பார்த்தாலும் கஞ்சி. சின்ன சின்ன பசங்கள்லாம் கஞ்சா கையில் வச்சுருக்காங்க. இது 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 ஒரு ஆட்சி. மக்கள் வந்து புழுங்கிட்டு இருக்காங்க, வெளில சொல்ல முடியலன்னு பயம். ஏன்னா தாசில்தாரே போகிற வழியில் ஏற்றிட்டு போகிறான், லாரியில் ஏற்றிட்டு போகிறான். நம்ம சாதாரண மக்கள் ஏமாத்துறோம். அவங்களுக்கு பயப்படுறாங்க. ஒரு குடியிருப்பில் வந்து 10 பேர் குடியிருந்தால் ஒரு இடத்துல அது கிடைக்குதுன்னு சொன்னால் பசங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க. சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. இது என்னென்னா, போலீஸை சொன்னீங்கன்னா சினிமாவில் வர்ற மாதிரியே வரும். ஒரு படத்தில், விஜய் படத்தில் வரும்னு நினைக்கிறேன், திருப்பாச்சின்னு நினைக்கிற ஒரு படம். இவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்தால் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அந்த ரவுடியை நேராக வீட்டுக்கு வந்து அடிச்சுட்டு போவான். அது சத்தியமாக நடக்குது. இப்போ நீங்கள் ஒரு நல்ல உதாரணம், இப்போ ரீசெண்டாக முகப்பேரில் 24 மணி நேரம் ஒயின் ஷாப் திறந்துருக்குன்னு ஒரு பத்திரிக்கையாளர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு பேரோட. எங்கே சார் இருக்கீங்கன்னு அவர் கேட்குறாரு போல் இன்ஸ்பெக்டர். அங்கே தான் சார் இருக்கு, அங்கே தான் சார், இங்கே தான் சார் இருக்கு. அங்கேயே இருங்க சார், அட்ரஸ் கொடுங்க சார், அங்கேயே இருங்க சார்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் அந்த ஒயின் ஷாப் ஓனர் வரான். வந்தவன் அடிக்கிறான். யார் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க? இது ஒரு சட்டம் ஒழுங்கு, இது ஒரு உள்துறை, இதை வச்சுக்கிட்டு இருக்க ஒரு சிஎம் இதையெல்லாம் பார்க்காம போயிட்டார் நேராக டீலிமிட்டேஷனுக்கு.